மூன்றாவது முறையாக பிரதமராக இன்று மாலை பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பிரம்மாண்ட நிகழ்வுக்கு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஏற்பாடுகள் தயார். பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் 7 நாடுகளின் தலைவர்கள் உள்பட 8000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்பட ஏராளமானோர் டெல்லி வருகை. புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் 144 தடை உத்தரவு அமல். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி 2500 போலீசார் குவிப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பலவீனமான பாஜக அரசை செயல்பட வைக்க வேண்டிய கடமை திமுக எம்பிக்களுக்கு இருப்பதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. மிகப்பெரிய பெரும்பான்மை மட்டுமல்ல, ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு செல்வாக்கை கூட பாஜகவால் அடைய முடியல. இந்த சூழல்ல நாம தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும். அரசு துறைகளில் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்ப இன்று குரூப் 4 தேர்வு. தமிழகம் முழுவதும் உள்ள 1247 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் எழுதுகின்றனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக சோனியா காந்தி ஒருமனதாக தேர்வு. தன்னை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்து விட்டதாக பேச்சு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தமிழிசை, எல். முருகன் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. 3 பேரின் பெயர்களையும் பாஜக தலைமை இறுதி செய்துள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததாகவும் விளக்கம். ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இருந்த 4 பிணை கைதிகளை மீட்டது இஸ்ரேல் ராணுவம். மீட்பு முயற்சிக்கான தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 94 பாலத்தீனர்கள் மரணம். பார்படோஸில் நடைபெற்ற உலகக்கோப்பை T20 போட்டியில் இங்கிலாந்தை 36 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி. நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் போராடி வென்றது தென்னாப்பிரிக்கா. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது குட்டி யானை. தாயை திரிந்து கொண்டிருந்த குட்டி யானை தற்போது முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெனிஃபர், மோனிஷா, பிரிந்து சென்ற குட்டி யானையை சேர்க்க மறுக்கும் தாய் யானை வனத்துறை முயற்சி தோல்வியில் முடிந்ததால் முதுமலை யானைகள் முகாமிற்கு தற்போது குட்டி யானை அழைத்துச் செல்லப்பட்டது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த 30ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு வனத்துறையினர் 5 நாட்கள் சிகிச்சை அளித்தனர். இதனிடையே தாயுடன் இருந்த 3 மாத குட்டியை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை தாயை பிரிந்து அதன் கூட்டத்துடன் சென்றது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானையை கூட்டத்தில் இருந்து பிரிந்து தனியார் தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் தாய் யானை இருக்கும் மருதமலை வனப்பகுதி, யானை மடவு, அட்டுக்கல் வனப்பகுதியில் கொண்டு வந்தனர். குட்டி யானையை தாயிடம் சேர்க்க பல கட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. அதே வேளையில் மற்றொரு கூட்டத்தில் இருக்கும் பெண் யானையும் சேர்க்கவில்லை. நேற்று 2 முறை முயற்சி செய்தும் தாய் யானை குட்டியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் குட்டி யானை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தது. அதனையடுத்து இன்று அதிகாலை யானை குட்டி சிகிச்சைக்காக மற்றும் பராமரிப்புக்காக முதுமலை யானைகள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டது. முன்னதாக மருதமலை வனச்சரகத்துக்கு கடந்த 2 நாட்களாக குட்டி யானையை பராமரிப்பு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதுமலை யானை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 10 நாட்களாக தாயுடன் குட்டியை சேர்க்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இருந்த போதிலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாய் யானை தற்போது உள்ள நிலையில்
முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குட்டி யானை முகாமுக்கு கொண்டு சென்று நன்றாக பராமரிக்க முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து யானைகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்ட கோவை மாவட்ட வன. நன்றி சுரேஷ். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிய தொடங்கியது. தருமபுரி நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, குப்பூர், அரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை காலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தோன்றிய 2 வானவில்கள் கண்களுக்கு விருந்து படைத்தன. கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் சனிக்கிழமை திடீரென தோன்றிய வானவில்லை பார்த்து ரசித்த மக்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். இதேபோன்று திருப்பூர் மாநகரிலும் வானவில் தோன்றியது. திருப்பூர், ராயபுரம், ராக்கியபாளையம், கரட்டாங்காடு, கருவம்பாளையம் என பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஒருபுறம் வெயில் அடிக்க மறுபுறம் மழை பெய்ததன் காரணமாக 2 வானவில் தோன்றின. இதனை பார்த்த மக்கள் உற்சாகமடைந்தனர். அரியலூர் அருகே ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறியதால் தகராறு ஏற்பட்டது. சென்னை கன்னியாகுமரி விரைவு ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றது. அதில் உள்ள 2 பெட்டிகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் சுமார் 30 பேர் ஏறி பயணம் செய்ததால் முன்பதிவு செய்தவர்களுடன் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து செந்துறை ரயில் நிலையம் அருகே பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்ததால் ரயில் நின்றது. பின்னர் முன்பதிவு செய்யாத பயணிகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கீழே இறக்கினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புங்கம்பேடு கிராமத்தில் சீனிவாச பெருமாள் கோயிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரமுடி சீனிவாச பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்டது. ராமானுஜரின் 1007ஆம் ஆண்டு திரு அவதார தினத்தை முன்னிட்டு சீனிவாச பெருமாளுக்கு வைரமுடி அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி, திருப்பதி, திருவள்ளூர், திருநின்றவூர் உள்ளிட்ட 108 திவ்ய தேசங்களிலிருந்து சீர்வரிசைகள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டன. சென்னையிலிருந்து கோவைக்கு சென்ற சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மத்திய படையினர் சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை புறப்பட்ட சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் ஏறினர். ரயில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் துணை ராணுவத்தினர் மது அருந்திவிட்டு சத்தமாக கூச்சலிட்டு சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தூங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளான பயணிகள் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது 2 பயணிகளை மத்திய படையினர் காலணியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. கண்டிப்பா சொல்றேன், அடிதடியாகும். இவன் கை வைப்பான். இங்க பாருங்க, இதுல மொத்தம் 300 பேருக்கு மேல இருக்கிறோம். இவனுக்கு மிஞ்சா 20 பேரு எத்தனை சுடுவானு. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கோடை விடுமுறை முடிவடைய உள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கேரளா பகுதியில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அதன் தாக்கமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் குளிர்ந்த காற்று மற்றும் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. எனவே குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும் நிலையில் அகஸ்தியர் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்தபடி குளித்து மகிழ்கின்றனர்.